வணக்கம். நான் இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். மண் சட்டியில் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மண் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியும் 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டு நல்லா பழுத்த பழமாக இருக்கணுங்க. காய் அரைப்பழம் அந்த மாதிரி போட வேணாம், நல்ல பழமாக இருக்கணும். அப்போ தான் மீன் குழம்புக்கு உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தக்காளி மீன் குழம்புக்கு போட்டு தக்காளி நல்லா எண்ணெயிலே வெந்து வரணும். அது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியா 3 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தாங்க. தனியாலேயே நான் சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள் இது மாதிரி எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஸோ மிளகாய்த்தூள் தனியாக அரைச்சிருக்கேன், தனியா தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி கரைசல் எனக்கு தேவையான அளவு நான் கரைச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்து அதோடு ஊற்றிக்கிட்டேன். மசாலாவை எப்போதுமே எண்ணெயில் போட்டு நம்ம மசாலாவை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும். ஸோ கொதிக்கிற டைம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ தண்ணி தேவையான அளவு நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். கல் உப்பு தாங்க போட்டிருக்கேன். குழம்பு இது மாதிரி நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிக்கும்போது இந்த மாதிரி சுற்றி இல்லாமல் நடுவில் நல்லா கொதிச்சு வருது அப்படின்னா குழம்புல எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மீனோட தலையும் மீன் துண்டு அந்த இடைப்பகுதியும் தான் போட்டு நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எடுத்து நான் குழம்புல போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மீன் குழம்புல அது மூழ்கிற மாதிரி வச்சுருக்கேன். மீனெல்லாம் நல்லா மூழ்க வச்சுட்டு நமக்கு தேவை டேஸ்ட்டு எல்லாம் உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும். டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கொதி வந்துடுச்சு இல்லைங்களா? கொஞ்சம் கொதி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போதும் நமக்கு. ஏன்னா மசாலா எல்லாமே நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எண்ணெயிலே வதக்கிட்டோம். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். இது மண் சட்டி வேறு. அது இடையிலே நான் குழந்தைக்காக ஒரு முட்டை கொடுக்கணுன்றதுக்காக முட்டையே அதிலே போட்டு வேக வச்சுட்டு கழுவிட்டு இதில் தேங்காய் அரைச்சி வச்ச விழுதை நான் தண்ணி கலக்கிட்டு ஊற்றிட்டேன் அந்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு. அது அந்த பச்சை வாசனை போகிற வரையில் மூடி வச்சுருந்துட்டு திறந்து பார்த்துட்டோம்னா நமக்கு மீன் குழம்பு நல்ல மீன் வெந்து வந்திருக்கும். நல்லா மணக்க சுவையான மீன் குழம்பு ரெடியாகி இருக்கும். மண் சட்டியில் எப்போதுமே ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணால் கூட நல்லது தான். அந்த மண் சட்டி அடுப்பு அமர்த்தினாலுமே உள்ளே கொதிச்சுட்டே இருக்கும், நல்லா சூடாக இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டோம் அப்படின்னா கூட அது பர்ஃபெக்டாக கொதி ஈக்குவலாக வந்துடும். சுவையான மீன் குழம்பு ரெடி.